கேட்டப்பல கேட்கல பாடையில போற வயசுல படிக்கிற தூக்காரியா? ஏப்பா ஒரு வயசுக்காவது மரியாதை விடு. உனக்கா என்ன இதுக்கு மரியாதை கொடுக்கணும்? யார்டா பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்காளா? கொம்பா உடைச்சு குத்தி போறாங்களோ? போயா. அவன் படிச்ச படிப்பு அப்படித்தான், நீ உள்ள போ. இங்க பாருயா, கலெக்டர் படிச்சவங்கள என்ன கடை தூக்கிட்டு அலையறாங்க? போவியா? அட மேல ஏறா. யார் மேல இருக்கிற கோவத்தை நம்மகிட்ட காட்டுறேன். ஏலா குளுமா எங்கடா இருக்க? வாடா. ஏய் இந்த வாரேன். இந்தடா ஆசைப்படல, சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்குது. இப்படித்தான் கிடைச்சிச்சு. ஆமா, பெரிய கப்பலை வர பாக்குற பாரு. சோத்தை போட வரா வாழ வரன்னு பேசிக்கிட்டு. ஏய் யாரா நீ? ஏன் வந்து என்ன தெரியல? எங்க அப்பனை வஞ்ச வாயை உடைக்க வந்திருக்கடா நன்னாரி. ஏய் ஏன் தண்ணி அப்படிங்கறா நீ? உள்ள போடா. ஏய் 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 எங்க அப்பனையடா வந்த. ஏய் விடாத, அந்த பொண்ணை காப்பாத்துங்கடா. ஏய் என்னன்னு கேளுடா. ஏய் ஓட யாரா வீடியோல போறா? ஏய் வெட்டி கண்ணு போடுவேன். இன்னைக்கு ஒரு துப்பு கட்ட போறேன். எங்க அப்பனை மட்டும் இல்லடா, இனிமே வயசான யாரும் வந்தாலும் உனக்கு இந்த நினைப்பு வாங்க. என்னடா ஊரு இது? ஒரு அப்பனை வஞ்சி இருக்கேன், கைய மட்டும் உடைச்சு விட்டு இருக்கானுங்க. ஏதோ 2 காலு 2 கையை உடைச்சு விட்டு இருந்தானா அதுக்கு வைத்தியம் பார்த்து 4 காசு பார்த்துருப்பேன். யோ டாக்டர், நீ விஞ்ஞான நிறுவனத்துல கொலைகாரனா இருக்க? எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகாம இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து எதுக்கு வேலை பார்க்கறேன்னு தெரியுமா? இங்கதான் சாதி சண்டை நடக்குது, வாய்க்கா வரப்பு சண்டை, மத சண்டை, அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறது எல்லாம் நடக்குது. அதுக்கு வைத்தியம் பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவும் நடக்கல. என் பொண்டாட்டி காரி துப்புரா. நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆசிரமத்தை தொடங்கி சாமியாரா போயிரு, நல்லா கல்லா கட்டலான்னு சொல்றா. நானும் பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பாப்பேன், இல்லன்னா என் சிஷ்ய கோடிகளோட ஆசிரமத்தை தொடங்கிடுவேன். சரி சரி, ஒரு கட்டு தானே, 5000 வெட்டு. ஐயோ, கை நீட்டி பேசுறதுக்கு கையில் இருந்த காசை பூரா பிடிக்கி விட்டான் இந்த பாவி பையன் டாக்டரு. இவங்க யாரு? ஏய் ஒடுத்தான வச்சேன், இப்படி பண்ண வந்திருக்கிய? இப்படி தானே என்ன கோப்பை நிறைய பத்து இருக்கானா? ஏய் இங்க பாரு, ஏன் ஊர்ல கை வச்சிருக்கீங்க? எவனும் உசோட போக முடியாது. ஏய் மாயே முடியாது. அப்பன வந்து டாக்டர், சந்தோஷமான விஷயம், நீங்க கட்டுப்பட்டவரை 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா டாக்டர். இந்த பில் புக்கோட என்ன ஃபாலோ பண்ணு. கமான் கமான் கமான். ஏய் ரெடி உட்கார, மேல கை வச்சடா. உஸ்தோட விட கூடாதா? போடா. ஐயா கரெக்ட். என்ன என்ன பிடிக்கல? போடா போடா. வயிறு போச்சு. ஊருன்னா இப்படி தாண்டா இருக்கணும். எங்க பாரு வெட்டு குத்து, நமக்கு நல்ல கலெக்ஷன் தான். நோட் பண்ணிக்க. குத்து 4, வெளிக்குத்து 3. உள்குத்துனா என்ன, வெளிக்குத்துனா என்ன டாக்டர்? உள்குத்துனா அவங்களே அடிக்கிறது. வெளிக்குத்துனா வெளியூர்காரன் வந்து அவங்கள நை நை நைன்னு நைக்கிறது. இந்த மாச பட்ஜெட் ஓகே.
போறீங்களா நீங்க? ஓடி போடுங்க. வேணாம்டா அடிக்காதீங்கடா. ஏய் அந்த வெஞ்சனத்தெல்லாம் அள்ளி தின்னுங்கடா, அப்பதானே வளருவீங்க. அப்பா வளருவாங்க. தின்றா. அண்ணே வணக்கம்ண்ணே. டேய் என்னடா நேத்து பஸ்ல கைய வீசி வீசி பேசினா இன்னைக்கு இப்படி வந்திருக்க? கையை வீசி பேசுனால வந்த வேலைதானே ஏப்பா இது. என்னப்பா அது? அதெல்லாம் ஒண்ணும்ல. எல்லாம் கை மீறி போச்சுண்ணே. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க முடியல. அண்ணே உங்க குடும்பத்தோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஏமா பேச்சு என்ன நம்ம குடும்பத்தோட போட்டோ எடுக்கணுங்கிறேன்? எடுத்துட்டு போட்டு பாவம் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி தாய். இந்த தேன்கூட்டில் கை வைக்காதீர்கள், என் நிலைமை உங்களுக்கும் வரலாம். இப்படிக்கு உங்கள் கட்டு போட வச்சு உங்களுக்கு கட்ட விட்டு கட்டு போட்ட எனக்கு வெறும் காசா? சண்டை போட்டவங்க எல்லாம் இப்படி சமாதானம் ஆயிட்டா காசுக்கு நான் என்ன பண்றது? நீ ஏன் இந்த புகைக்குள்ள போமா குமாருமா, நீ செய்யாத வேலையா நான் செஞ்சுட்டேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? கரெக்டா நிறுத்து போடுங்க. ஏய் வாத்தியார்களை படிச்சிருக்கோம், கரெக்டா தானே இருப்போம். திருப்பி திட்டு போட்டாங்க. என்னடா பைக்ல 2 பேர் வந்துக்கிட்டாங்கண்ணே. லாரி மோதிச்சா 2 கால் உடைஞ்சு ரத்தம் பொலவொலன்னு கொட்டுச்சு. அத கண் கூட பார்த்தனா சந்தோஷம் தாங்க முடியலண்ணே. ஏமா அவன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறது காரணத்தை பாத்தீல? இலை வெளியில போய் சொல்லிவிடாரா, ஓங்கால உடிச்சு விட போறாங்க. பைய காமி. எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இல்ல காசு வழக்கம் போல கணக்குல வச்சுங்க. சரியா போச்சு. ஓ ஏப்பா நடுவுல இங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல? துறை 1.5 மணி நேரமா தலைச்சி விட்டு எங்க போறீங்க? காலேஜ்க்கு. இல்ல உனக்கு பின்னாடி காலேஜ் போனா இன்ஜினியர் ஆயிட்டான்டா. போ போற வழியில அந்த வெறச்சாங்கடல முறுக்க போட்டு போ. சரி சரி, நெதா எதானே செஞ்சுட்டு இருக்கான். என்னமோ புது எதுக்கு அவனவே வஞ்சிக்கிருக்கீங்க? அவர் 1.5 மணி நேரமா தலை சீவிக்கே இருந்தாருன்னு பெரிய மாலையா வாங்கி போடுவோமா? சும்மா இருத்தா. என்ன மச்சான் வணக்கம் போல எங்க அக்கா கூட வம்பு இழுத்துக்கிட்டீங்களாங்க? அதுக்கு தானே கட்டி கொடுத்திய. வாத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் மச்சான் நான் திருவிழா கூப்பிடுறதுக்குள்ள வழியக்க வந்து உட்காந்துருக்கிய? மூக்கு வேர்த்துச்சுல வந்துட மாட்டோமா? என் மருமக போற வேகத்தை பார்த்தா பச்சை தண்ணிலே பலாரச்சுட்டுருவா போல. ஏன் வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே? சின்ன பேர் இடத்துல என்ன விஷயம்? உரிமையை தானே மச்சான் சொன்னேன். மாதிரியா? வணக்கம். வாங்க தபால்காரர், என்ன விஷயம்? உங்க பையன் ராமருக்கு பாருங்க வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. சூப்பர்ண்ணே. ஆத்தே நான் கும்பிடுற கருப்பு சாமி என்ன கைவிடல. ஏங்க நல்ல விஷயமா சொல்லிருக்கா, 4 சீனி முட்டை எடுத்து வாயில போடுங்க. ஆத்தாடி சீனி முட்டாயா? இப்படி வர்றேன். விவரம் இருக்கியா? வயா மறுநாள் தான் உசுரோட இருக்க முடியாதுல்ல. சக்கர வியாதிக்காரங்களுக்கு எல்லாம் மண்ட வெள்ளம் கொடுக்கறவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. செம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கலை, செம்பட்டி சாப்பிடுப்பா. எங்க வந்து என்ன வேலை போயிருப்பேன். ஏண்டா ஏய், நாங்க தெய்வமா நினைச்சு தொழில் பண்ற இடத்துல வந்து பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சு இருக்கேன். ஏய் என் மைங்க எம்பிட்டு காசு பண்ண இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தா தலை உடிச்சு தாண்டா போவாங்க. அப்படி தாண்டா என் பிள்ளைகளை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஏய் இவனை எழுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்கடா. இனிமேல் எந்த பொம்பளையுமே ஏற எடுத்து பார்க்க கூடாது. ஏய் நீங்க நான் வேடிக்கை வந்துட்டு போய் அவ வேலை வெட்டிய பாருங்கம்மா. போமா. என்னங்க கடையில வேலை பாக்குறவனே இந்த அடி அடிச்சு இழுத்து போய்க்கிருக்காங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா நீ என்ன சொல்லி வந்த? காலேஜுக்கு பீஸ் கட்டணும், அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். என்னையா? ஒரு 200 ரூபாய் பணம் வேணும்பா. என்னையா நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த சொத்து சுகம் பூராமே வாங்கினது. என்கிட்ட போய் 200 ரூபாய் காசு எடுத்துக்கிருக்க? உனக்கு வேணும்ன்ற அளவுக்கு கல்லாத திறந்து அள்ளி போயா? சரிம்மா பெரியவனே, எம்பிட்டு வேணுமாலும் கொடுத்து விடு. நடமா காலேஜுக்கு பீஸ் கட்ட. என்ன இத போய் அப்பாயிண்ட் எடுக்கற? வாயா வாயா, எம்பிட்டு வேணா அள்ளிக்கு போ. இப்படியே லேட்டா போன வச்சுக்க, சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவான். இப்போ நம்ம அல்ஜிப்ரா பத்தி பார்க்க போறோம். என்ன? a plus b the whole square equal to நான் உட்காந்துக்கிறேன். முத்துராஜ் நீ சொல்லு. என்னங்க சார் வந்தது வராம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீட்லயே வேத்திக்கிறாங்க தான் இங்க வந்து உட்காந்துருக்கான். நீங்களே ஏதாவது எழுதி பாஸ் போட்டு விடுங்க. மாப்ள வந்துட்டான்டா. ஆயிடா மாப்ள. என்னடா விட்டு வந்துட்ட? டேய் மாப்ள, திண்டுக்கல் தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 டிக்கெட் பிளாக்ல வாங்கி வச்சிருக்க. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எந்திரி போலாம். என் தம்பி இன்ஜினியர் முடிச்சுட்டு வேலைக்கு போறேன். நான் பல வருஷமா அந்த பண்டாத பாஸ் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். இந்த தடவை நான் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்க, எங்க வீட்டுல என்ன முறுக்கு புளி மாதிரி புளிஞ்சு ஓட்டுவாங்க. என்னை ஆள விடுங்கடா சாமி உங்க ஆட்டையில இருந்து. நான் படிச்சு